Hello guys, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஹேருக்கு வீட்லயே கெரட்டின் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்றது, அவ்ளோ டேமேஜ் ஹேர் ஆகாம எப்படி வந்து ஹேரை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குறதுன்னு. இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற பாத்தீங்கன்னா இந்த ஹேர் அவ்ளோ ட்ரையா ரொம்ப ஃப்ரிஸியா இருக்கு. பட் நம்ம வீட்லயே கெரட்டின் ட்ரீட்மெண்ட் பண்ணி இந்த ஹேரை சில்கியா கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் ஆக்கியிருக்கோம், ஃப்ரிஸி இல்லாம. ஸோ இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்னைக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லாம மணி ஏர்ன் பண்றது குயிக்கா எப்படின்னு தான் சொல்ல போறேன். அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போற ஆப் பாத்தீங்கன்னா Shop101. நம்ம வந்து ஹை குவாலிட்டியான சாரீஸ், குர்த்திஸ் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்டான ஐட்டம்ஸ் எல்லாமே இந்தியாவோட டாப் ஹோல்சேலர்ஸ் கிட்ட இருந்து நம்ம வாங்கி நம்ம வீட்டுல இருந்துட்டே நம்ம சேல் பண்ணலாம். பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு என்ன கேட்டலாக் பிடிச்சிருக்கோ அதை நீங்க வந்து ஜஸ்ட் ப்ரௌஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க ஃபேமிலி, உங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா நீங்க இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அப்படின்னு எந்த இடத்துல வேணாலும் ஷேர் பண்ணலாம். மார்ஜின்ல என்ன அமௌண்ட் மென்ஷன் ஆயிருக்கோ அதுதான் வந்து உங்களோட ப்ராஃபிட் அமௌண்டா இருக்கும். உங்க ஃப்ரெண்டுக்கோ, உங்க ஃபேமிலிக்கோ, இல்ல உங்க கஸ்டமருக்கோ ஈஸியா நீங்க இந்த ஆப்ல இருந்தே ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு எந்த கேட்டலாக் பிடிச்சிருக்கோ, அதுல எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கோ அதை கார்ட்ல ஆட் பண்ணுங்க. அப்புறம் உங்க கஸ்டமரோட அட்ரஸ் ஃபில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்டோ, ஃபேமிலியோ யாரா இருந்தாலும் சரி, நீங்க கொடுக்குற லிங்க் வச்சும் அவங்க வந்து ஷாப் பண்ணலாம். அண்ட் நீங்க ஆர்டர் பண்ற ப்ராடக்ட் வந்து உங்களுடைய கஸ்டமர் பிளேஸ்க்கு ஸ்ட்ரெயிட்டாவே போட்டு நீங்க கொரியர் பண்ண வேண்டாம், நீங்க எதுவுமே அலைய வேண்டாம். உங்களுடைய ப்ராடக்ட் டெலிவர் ஆனதும் உங்க ரிட்டர்ன் ஆர் கேன்சல் பண்ணல அப்படின்னு சொன்னா உங்களுடைய ப்ராஃபிட் அமௌண்ட் உங்களுக்கு வந்துரும். எவ்ரி வீக் ஃப்ரைடே வந்துரும். சோ நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் கரெக்டான ப்ராடக்ட் வந்து நீங்க சூஸ் பண்ணுங்க. ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணாம கரெக்டா சூஸ் பண்ணி அதை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் வீட்ல இருந்து ஈஸியா earn பண்ணுங்க. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். டிஸ்கிரிப்ஷன்ல நான் Shop101 லிங்க் கொடுத்திருக்கேன். அண்ட் இப்பவே நீங்க போய் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்பவே உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரீசேல் பண்ணி வீட்ல இருந்தே earn பண்ணுங்க. இப்போ புதுசா Shop101ல ரெஃபர் அண்ட் earn ப்ரோக்ராமும் இருக்கு. சோ நீங்க வந்து உங்க ரெஃபரல் கோட் உங்க வந்து யாருக்காவது நீங்க Shop101 ரெஃபர் பண்றீங்க, உங்க லிங்க்ல அவங்க சைன் அப் பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் 5 ஆர்டர்ஸ்க்கு உங்களுக்கு 20% வரைக்கும் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 200 rupees வரைக்கும் கிடைக்கும். 6th ஆர்டர்ல இருந்து உங்களுக்கு 5% வரைக்கும் கிடைக்கும். அண்ட் அதுல வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் கிடையாது, மேக்ஸிமம் எவ்வளவு வேணாலும் கிடைக்கும். எவ்ரி 10th, அதாவது 10th, 20th, 30th, 40th அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20% வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு சேலுக்கு 200 rupees வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். 6 monthsக்கு மேல உங்க ரெஃபரல் வச்சு அவங்க earn பண்றாங்க, உங்க ரெஃபரல் வச்சு அவங்க சேல் பண்றாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு 1% கிடைக்கும். இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். இப்பவே நீங்க Shop101 டவுன்லோட் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டெப் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஹேரை ஒரு நல்ல கிளாரிஃபைங் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். கிளாரிஃபைங் ஷாம்புனா அவ்வளோ ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. நல்ல ஹேரை டீப்பாக கிளென்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஷாம்பு. ஸோ அதை போட்டு நீங்கள் ஹேரை ஃபர்ஸ்ட் நார்மலாக ஒரு பிளாஸ்ட் ட்ரை மாதிரி பண்ணிக்கோங்க. சும்மா ஹேரை நல்லா உங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கண்டிஷனர் போடக்கூடாது, மறந்துடாதீங்க. யாரும் ஹேர் கண்டிஷனர் போட்டுடாதீங்க. ஸோ இப்படி போட்டு ஹேர் நல்லா நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் என்ன ஷாம்புனாலும் யூஸ் பண்ணலாம். நல்லா உங்களுக்கு டீப்பாக உங்கள் ஹேர் ஃபுல்லாக ஆயில் எல்லாத்தையும் எடுக்கிற மாதிரியான ஒரு ஷாம்பு. ஸோ இதுக்கப்புறம் நான் நல்லா ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணிடுறேன். பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஹேரில் உள்ள சிக் எடுக்கிறேன். பிகாஸ் ஹேர் ஆப்வியஸ்லி சிக்காக இருக்கும். ஸோ நல்லா சிக்கை வந்து நல்லா டீட்டெயில்டாக எடுத்துடுறேன். உங்களுக்கு ஹேர் பார்க்கும்போது தெரியும், ஹெல்த்தே இல்லாமல் அப்படி ட்ரையாக ரொம்ப ஒரு மாதிரியாக ஹேர் இருக்குது. பட் இது முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. அடுத்து என்ன பண்ணுறோன்னா, நம்ம பார்ட்டிஷன் எடுத்து நம்ம ஹேரை ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து 2ஆக பிரிச்சுக்கிறோம். பிகாஸ் இந்த மாதிரிலாம் பிரிக்கும் போது நம்ம அந்த க்ரீம் அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரௌன் ஏரியாவில் இதே மாதிரி பிரிச்சுக்கிறோம். நம்ம ஹேர் ஸ்டைல் பண்ணும்போதெல்லாம் பிரிப்போம்ல, அதே மாதிரி பிரிச்சுட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து கிளிப் பண்ணிக்கோங்க, இல்லை ரப்பர் பேண்ட் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் ஃப்ரண்ட்டில் 2 நம்ம பார்ட்டிஷன் எடுத்து வச்சு 2 சைடையும் நான் வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கீழே ஃபுல்லாக இவ்வளோ ஹேர் இருக்குது இல்லையா, இப்போ இதில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண முடியாதுங்கிறதுனால இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிச்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து மேலே உள்ள ஹேர் எல்லாம் தூக்கி போட்டு அடியில் கொஞ்சோண்டு வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் லேயர் அதுதான். இப்போ அதுலேருந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சும்மா ஒரு கொஞ்சமான ஸ்ட்ராண்ட்ஸ் நான் எடுத்துகிட்டு நான் இந்த ட்ரிச்சப்போட கெரட்டின் ஹேர் க்ரீம் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான ஒரு ஹேர் க்ரீம். இதில் பேரபன்ஸ் கிடையாது. அண்ட் டேமேஜ் எதுவும் இருந்துச்சுன்னா அது சூப்பராக சரி பண்ணும். அண்ட் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 399 வருது. நம்ம கெரட்டின் ட்ரீட்மெண்ட் வெளியே பண்ணாலே மினிமம் 7000 கிட்ட வரும். பட் இது வெறும் 399 ரூபாய். இது மட்டும் தான் நமக்கு செலவு. அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா அனிமல்ஸில் டெஸ்ட் பண்ணல, அதுக்கப்புறம் ஹலால் சர்டிஃபைடு, அப்புறம் வந்து இது நான் இரிட்டன்ட் அப்படின்னு சொல்லி அப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் பேரபனும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன். பிகாஸ் நிறைய பேருக்கு நான் இது யூஸ் பண்ணேன் வீட்டில். ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவுக்கு யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஹேர் நல்லா சாஃப்ட் ஆச்சு. அப்புறம் எல்லாருக்கும் கூட நான் இதை யூஸ் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து சும்மா ஒரு பவுலில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறோம். நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ரொம்ப நிறைய போடுவேன். பிகாஸ் அவங்களுக்கு ஹேர் ரொம்ப ஃப்ரிஸியாக இருந்ததுங்கிறதுனால அது வந்து ஆக்சுவலி ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சு. பட் நீங்கள் வந்து கம்மியாக போடுங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண ஹேரில் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஃப்ரிஸி இல்லை. ஸோ நான் கம்மியாக போட்டேன். இது ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாஸ்தி போட்டேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 to 3 days அப்புறம் ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து ஹேர் வந்து நல்ல நார்மல் சில்கி சாஃப்டாக வந்து தெரிஞ்சுது. பட் நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா நீங்கள் அன்னைக்கே உங்கள் ஹேரை வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டன்லாம் பண்ணி உங்கள் எல்லா ஸ்டெப்பும் முடிக்கும் போது உங்களுக்கு ஹேர் நல்ல சில்கியாக ஸ்ட்ரெயிட் ஆகிடும்.
ஸோ மேக் ஷோர் நீங்கள் கம்மியாக போடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த மாதிரி நான் வீடியோவில் காட்டியிருக்க மாதிரி நிறைய போடாதீங்க, கம்மியாக போடுங்க. இப்போ அடுத்து நான் அதே மாதிரி என்ன பண்ணுறேன்னா ஹேரோட அடுத்த லேயர் எடுத்துக்கிறேன். ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு பார்ட்டிஷன் மாதிரி பண்ணி அடுத்த லேயர் எடுத்துக்கிறேன். அப்புறம் அதையும் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3ஆவோ 4ஆவோ பிரிக்கிறேன். ஸோ மேலே போக போக உங்களுக்கு வந்து இந்த காது கிட்டலாம் வரும்போது நீங்கள் 5 அந்த மாதிரிலாம் பிரிக்கணும். ஸோ அதை வந்து நான் மறுபடியும் நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன், நம்ம ஹேர் டைக் போடுவோம்ல அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் நான் வந்து அதில் தடவுறேன், அந்த முடியில் தடவிட்டு அப்புறம் கையை வச்சு அந்த ஹேரை ஸ்ட்ரெயிட் பண்ணுறேன். அப்போ தான் வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட் ஆகும் அப்படிங்கிறதுனால. ஸோ இதே மாதிரி நான் ஹேர் ஃபுல்லாக வந்து இந்த க்ரீமை அப்ளை பண்ணுறேன். இப்போ நம்ம பின்னாடி இருக்க ஹேர் ஃபுல்லாக பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து பார்ட்டிஷன் எடுத்து முன்னாடி வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தீங்களா, ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருந்தீங்களா, அதை பிரித்து அதுலேயும் தடவிக்கோங்க. அதுலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தடவுறோம். நம்ம மொத்தமாகவே ஒரு 1.5 ஸ்பூன் அந்தளவுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் நான் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி எல்லாமே நம்ம தடவி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஹேர் பார்க்க இப்படி தான் இருக்குது. அண்ட் ஹேர் வந்து ரொம்ப லைஃப்லெஸ்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் அது சேஞ்ச் ஆனது எனக்கு அவ்வளோ செம்ம ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இருந்தது. அப்போ இந்த கிளிங் ரேப்புன்னு நம்ம ஒன்று சொல்லுவோம். நீங்கள் இந்த கடையில் போய் கிளிங் ரேப் இந்த பழத்துலலாம் ஒட்டி வைப்போம், அந்த ரேப்னு கேட்டால் தெரியும். ஸோ அதை என்ன பண்ணுறோம், நம்ம தலையில் வந்து இந்த மாதிரி ஒட்டி வைக்கிறோம். ஸோ அதை ஃபுல்லாக போட்டு நம்ம தலையில் செக்யூர் பண்ணி எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. பிகாஸ் நைட்டு வந்து நாங்கள் ரொம்ப லேட் நைட் ஷூட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிங் ரேப் போட்டு நம்ம ஒட்டினதுக்கப்புறம் மண்டை வந்து இப்படி தான் இருக்கும். மண்டைன்னு சொல்லிட்டணும், எஸ். ஸோ அது வந்து இப்படி தான் இருக்கும். அதை அப்படியே நீங்கள் விட்டுருங்க ஒரு 20 to 40 மினிட்ஸ் வரைக்கும் கூட. உங்கள் ஹேர் எந்த அளவுக்கு ஃப்ரிஸியாக இருக்கோ அதை பொறுத்து அந்த அளவுக்கு நீங்கள் அப்படியே வந்து விட்டுருங்க. உங்கள் ஹேர் ஓரளவுக்கு தான் ஃப்ரிஸியாக இருக்குன்னா நீங்கள் 20 மினிட்ஸ் விட்டால் போதும். அப்புறம் என்ன பண்ணுறேன், நான் இவங்களுக்கு ரொம்ப ஃப்ரிஸியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அந்த ரேப் ஃபுல்லாக நான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ரிமூவ் பண்ணிட்டு இதுக்கப்புறம் தான் நம்ம முக்கியமாக நம்ம ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ ஜஸ்ட் இதே மாதிரி நான் என்னோட ஹேரை கோம் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நான் ரொம்ப ஜாஸ்தி அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் வந்து ரொம்ப கம்மியாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து நான் நார்மலாக கோம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ப்ளோ ட்ரையர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இந்த பேடல் ப்ரஷ் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு நான் வந்து ஹேரை வந்து ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் நான் எப்படி ஹேரை வந்து பார்ட்டிஷன் எடுத்து ஒரு செக்ஷனாக பண்ணலை. ஸோ அதே மாதிரி அகைன் ஒரு செக்ஷனாக ப்ளோ ட்ரை பண்ணுறேன். ஸோ அதில் இருக்கிற அந்த ஈரப்பதம் எல்லாமே வந்து நம்ம ப்ளோ ட்ரை பண்ணும்போது குறைஞ்சிரும். ஸோ அதே மாதிரி நான் எல்லா பக்கமும் பிரித்து பண்ணிட்டு இருக்கேன். நான் நிறைய அப்ளை பண்ணதால நான் ரொம்ப நேரம் ப்ளோ ட்ரை பண்ண வேண்டியதாக போச்சு. பட் நீங்கள் வந்து கம்மியாக அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு வாட்டி டக்குன்னு ப்ளோ ட்ரை பண்ணும்போதே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அண்ட் ஹேர் வந்து நீங்கள் ப்ளோ ட்ரை பண்ணி ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிக்கும் போதே உங்கள் ஹேர் செம்ம சில்கி அண்ட் சாஃப்டாக இருக்கும். நான் வந்து அதுக்கு அடுத்தது மறுபடியும் என் ஹேர்லையும் பண்ணேன். அவ்வளோ அன்றைக்கி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல என்னோட அந்த மேக்கப் வீடியோ, நியூ இயர் பார்ட்டி மேக்கப் வீடியோவில் நான் இதுதான் பண்ணியிருந்தேன். கம்மியாக க்ரீம் அப்ளை பண்ணியிருந்தேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் ப்ளோ ட்ரை பண்ணதுக்கப்புறம் இந்த ஹேர் வந்து பார்க்க இப்படி தான் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக அவங்க ஹேர் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தது, அவ்வளோ லைஃப்லெஸ்ஸாக இருந்தது. இப்போ பார்க்க வந்து ஹேர் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் சிக்கலாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஹேரோட டோட்டல் டெக்ஸ்டர் எல்லாமே எனக்கு வந்து இப்போ ரொம்பவே பிடிச்சிருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் கூட ஈரப்பதம் இருந்தது. நம்ம இப்போ அடுத்து என்ன ஸ்டெப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெயிட்னர் எடுத்துக்கிறோம். நான் வந்து ஐகானிக்கோட ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறேன். அயன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கும் அதே மாதிரி ஹேரை வந்து கொஞ்சம் செக்ஷனாக பிரிச்சுட்டு நீங்கள் நார்மல் உங்களோட டெயில் கோம் இல்லை ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் சாதா சீப்பு இருக்கு இல்லையா, அந்த சீப்பை வச்சு ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ண போகிறோம். நார்மலாக நமக்கு இந்த டைட்டானியம் பிளேட் உள்ள ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுறது தான் நல்லது. நீங்கள் நார்மல் ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணாதீங்க. இந்த டைட்டானியம் பிளேட் உள்ள ஸ்ட்ரெயிட்னர் வச்சு நான் ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். பொறுமையாக நான் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியிருப்பேன். அண்ட் ஒரு ஸ்டாண்டும் கொஞ்சம் முடி எடுத்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி இந்த ஹோல் ஸ்டெப்பு இந்த மொத்த ப்ராசஸ்மே ஒரு 3 hours கிட்ட எடுத்துச்சு எனக்கு. பட் நீங்கள் குயிக்காக வெளியே போகிறதுக்காக பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெறும் இந்த க்ரீமை ரொம்ப லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டக்குன்னு சும்மா ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணியோ இல்லை ப்ளோ ட்ரை பண்ணிட்டோ நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 மினிட்ஸில் முடிஞ்சிடும். அப்போவுமே ஹேர் பார்க்க ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக வந்து நான் ஒரு ஸ்டாண்டாக எடுத்து மொத்தமாக ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறேன். ஸ்ட்ரெயிட்டன் பண்ணும்போதே ஹேரை தொடும்போதே எனக்கே ஃபீல் ஆச்சு எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி. இதுக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், பின்னாடி உள்ள மொத்தத்துக்கும் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம கிளிப் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா ஸ்ட்ரெயிட் பார்ட்டிஷன் எடுத்து, அந்த இடத்துலையும் நம்ம ஸ்ட்ரெயிட்டன் பண்ணுறோம். ஸோ இது ஃபுல்லாக பண்ணி முடிக்கும் போது இந்த ஹோல் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும். அண்ட் நான் நிறைய அப்ளை பண்ணதாலே உங்களுக்கு ஹேர் பார்க்க இப்படி தான் இருக்குது. ஒரு 2 to 3 daysக்கு அப்புறம் உங்கள் ஹேர் நார்மலாக சேம் ஷாம்பு வச்சு வாஷ் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கப்புறம் ஹேர் அவ்வளோ சாஃப்டாக வேறு லெவலில் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இந்த அளவுக்கு சூப்பராக ஆகும்னு சொல்லி.
அண்ட் ஹேர் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாச்சு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ டோட்டலி இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். அண்ட் நீங்களே டிஃப்ரென்ஸ் பாருங்கள், ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் எப்படி இருந்தது அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்குன்னு சொல்லி. இந்த 2 டேஸ் அவங்க ஹேர் வந்து ரப்பர் பேண்டோ கிளிப்போ எதுவுமே நான் போட விடலை. அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் கம்மியாக அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது, நீங்கள் அன்றைக்கே உங்கள் ஹேர் இந்த மாதிரி ஆகிடும். பட் நிறைய அப்ளை பண்ணால் மட்டும்தான் 2 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணணும். ஸோ இவ்வளோ தான் இந்த ஸ்டெப்ஸ். நீங்கள் ஜஸ்ட் காலேஜ் போகிறீங்க, ஒரு 5 மந்த்ஸில் உங்கள் ஹேர் வந்து அழகாக ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ட்ரிச்சப்போட ஹேர் க்ரீமை வந்து ஹேரில் அப்ளை பண்ணிவிட்டு கம்மியாக அப்ளை பண்ணணும். திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், பிகாஸ் நிறைய பேர் நிறைய அப்ளை பண்ணிடுவீங்க இதை பார்த்து, அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஸோ கம்மியாக அப்ளை பண்ணிவிட்டு ஹேர் வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டனும், இல்லை சும்மா ப்ளோ ட்ரையோ இல்லை ஏதாவது ஹேரை கோம் பண்ணிட்டு போனீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே நான் வீடியோவில் பார்க்குறேன். Until then, it's bye from Kirti.